ஹாய் வியூவர்ஸ், நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த படம் டியூட் தீபாவளி ரிலீஸ்க்கு வந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். டைரக்டரு கீர்த்திஸ்வரன், அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. பிரதீப் ரங்கநாதன் நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச துள்ளலான ஆக்டர், அவரோட தேர்ட் மூவி. அவங்களுக்கு பேரப்பா மம்தா பைஜூஸ் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம கோபி சுதாகர் அவங்க டீம்ல இருந்து, பரிதாபங்கள் டீம்ல இருந்து டிராவிட் ஒரு நல்ல ரோல்ல நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் சரத்குமார், ரோஹிணி மேடம், இந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸ் வச்சுதாங்க இந்த மூவி எடுத்திருக்கிறாங்க. நம்ம சரத்குமார் சார் இத்தனை வருஷம் நடிச்சு வந்த ரோல்ஸ்லயே இது ஒரு டிஃப்ரெண்டான ரோலா அவர் எடுத்து பண்ணியிருக்காரு. காமெடி கலந்த அப்பா வில்லனா நடிச்சிருக்கிறாரு. நல்ல சூப்பரான ஆக்டிங் டெலிவரி. ரோஹிணி மேடம் எப்பவும் போல நம்ம வீட்ல இருக்கிற அம்மாவோட கேரக்டரை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. இந்த மூவி பிளாட் எப்படி போகுதுன்னு பார்த்தோம்னா, சில வருஷங்களுக்கு முன்னால அந்த 7 நாட்கள் படத்துல பாக்யராஜ் சார் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாருங்க. என்னோட காதலி உன்னோட மனைவி ஆகலாம், ஆனா உன்னோட மனைவி ஒரு நாள் என் காதலி ஆக மாட்டாங்க அப்படின்னு சில வருஷங்களுக்கு முன்னால காதல் எப்படி இருக்கு அப்படின்றத பதமா காட்டியிருந்தாங்க. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, தன்னோட மனைவியா இருந்தாலும் அது இன்னொருத்தவங்க காதலிச்சா அது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சு அவங்கள போராடி சேர்த்து வைக்கிறது தாங்க இந்த கதையா இருக்குது. இந்த கதை இப்படியே போய் யார் யார் கூட சேர்றாங்க, என்னென்ன பிரச்சனை வருது, அதை எப்படி நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்றாரு, இந்த தியாகத்தெல்லாம் பண்ணிட்டு வர இவ்வளவு தியாகத்தையும் ஹீரோ சீரியஸா பண்றாரா, காமெடியா பண்றாரா, இல்ல எல்லாத்தையும் பிராங்க் பண்றாரான்னு யோசிச்சுக்கிட்டே இந்த படம் நகர்ந்து போயிருச்சுங்க. இப்ப இருக்கிற ஜென்சி 2K கிட்ஸ் எப்படி பேசிக்கிறாங்க, எப்படி பாடி லாங்குவேஜ், எப்படி ட்ரெஸ்ஸிங், இந்த மாதிரி வச்சுதாங்க இந்த மூவியோட ஸ்கிரிப்ட் போயிருக்கு. நல்ல டைமிங் காமெடி இருக்கு, கவுண்டர் காமெடி இருக்கு, டபுள் மீனிங் காமெடியும் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஒரு சில இடத்துல மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரியான காமெடிஸும் வச்சிருக்கிறாங்க. நம்ம சாய் அபியங்கர் மியூசிக் டைரக்டர் சிங்கிள் ட்ராக் போட்டே பேன் இண்டியா லெவல்ல ஹிட் கொடுக்குறாரு. இந்த மூவில ஒரு சாங் வச்சிருக்கிறாரு பாருங்களேன். சாங் ரிலீஸ் ஆன டைம்ல இருந்து மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணி மூவியை பார்த்து வெளியில வந்து பேசுற அளவுக்கு அந்த பாட்டு நமக்குள்ளேயே ஓட்டிட்டு இருக்கு. ஆனா பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஆளுங்க. ஒரே சாங் மியூசிக்கை வச்சு மூவியோட பிஜிஎம் ஃபுல்லும் இழுத்துட்டு வந்துட்டாருன்னா பாத்துக்கோங்க. ஸ்டோரி டைரக்டர் எப்படி கொண்டு வந்திருக்கிறாருன்னா, இப்ப காலகட்டத்துல இருக்க எமோஷன்ஸ், லவ், அதுல நடக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பிரேக்கப் பேட்சப் ஆனாலும் எப்படி வந்து கேஷுவலா அவங்க ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு போறாங்க, லைஃப்ல இருக்கிறாங்கன்றத காட்டியிருக்கிறாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன் இப்படி இருக்கிறோம், இதெல்லாம் உங்களுக்கு வல்கரா தெரியலையான்னு பெரிய ஜென்ரேஷன் கேட்டா, நீங்க பண்றது வல்கரா தெரியலையா அப்படின்னு ஒரு ஹிடன் கருத்தை வச்சு இந்த மூவியை முடிச்சுட்டாங்கங்க. அது வரைக்கும் வேற ஆங்கிள் பாத்துட்டு இருந்த நம்ம அந்த ஒரு சின்ன டயலாக் சொன்னோன்னே அதை நம்ம மூவியை பாக்குற கண்ணோட்டமே மாறிடுதுங்க. ஒரு சின்ன ட்விஸ்ட்ல வந்து இந்த மூவியை நல்ல ஒரு தரம் வாய்ந்த மூவியா கொடுக்குற மாதிரி மாத்திட்டாங்கங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் லாஸ்ட் 2 மூவிஸ் டியூடுக்கு முன்னால டிராகன், லவ் டுடே இந்த மாதிரி மூவில நடிச்சாரு. அதுல எப்படி நடிச்சிருக்காரோ அதே மாதிரி தாங்க நடிச்சிருக்காரு. அதே சேம் அப்பியரன்ஸ், பாடி லாங்குவேஜ், டாக்கிங் எல்லாமே அதே மாதிரி, ஸ்டைல் எல்லாமே. பட் கதை மட்டும் மாறி இருக்குங்க. அதே மாதிரியான ஒரு துள்ளலான மூவியை தான் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். கதை கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. ஒரு தலை காதல், பார்த்தும் பார்க்காம காதல், லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்துல காதல்னா எப்படி இருக்கும், இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்கன்றத இந்த மூவி பிளாட் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்க, இந்த மூவி பயங்கர அல்டிமேட். போய் பார்த்துட்டு வாங்க. அம்மா அப்பாவோட கண்டிப்பா பார்த்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் உங்களை பிராங்க் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட போங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, அதே வைப்ல கொஞ்ச நாள் இருங்க. ஓகேங்க, அடுத்த மூவி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மூவி மீட்டர் லாவண்யா. பாய்.